Hello friends, thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan. 30-day challenge by Earl Nightingale. Earl Nightingale, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்தர். Born in 1921, 68 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். One of the famous authors that America had ever produced. A godfather. என்னை பொறுத்த வரைக்கும் he is a great godfather. Self-development industryல 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய கண்டுபிடிப்புகள், அவங்களுடைய தாட்ஸை கேட்டிங்க அப்படின்னா your nerves will be jolted. அப்படியே நரம்புக்குள்ள எக்கச்சக்கமான பாசிட்டிவிட்டி பாயும். ரைட். Earl Nightingale 1920லிருந்து 1980s வரைக்கும் செல்ஃப் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணார். 1956ல் அவர் ஒரு ஆடியோ புக், த ஃபர்ஸ்ட் எவர் ஆடியோ புக் இன் த செல்ஃப் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி, த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு ஒரு ஆடியோ புக் ரெடி பண்ணார். அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் குரு ஆன ஏர்ல் நைட்டிங்கேல் அவருடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அமெரிக்கா ஃபுல்லாக பரப்புனார். தட்ஸ் தி ஆடியோ புக் இல்லையா? இன்னைக்கு யூடியூப் ஹேஸ் காட் வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஆஃப் ஆடியோ புக்ஸ். இந்த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிச்சு 1950ஸில். ஏன்னா அதில் சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது, த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட் அப்படிங்கிறது 30-day சேலஞ்ச் அப்படின்னு அதை ஒன்று சொல்லியிருப்பார். அந்த 30-day சேலஞ்ச் அப்படிங்கிறது இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபைண்டிங். என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்ல் நைட்டிங்கேல் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. லீட் த ஃபீல்டுன்னு ஒன்று எழுதியிருக்காரு. அந்த லீட் த ஃபீல்டு அப்படிங்கிறது அவர் எழுதினது வந்துக்கிட்டு எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கிறது. பட் இந்த 30-day சேலஞ்ச் அப்படிங்கிறது அட்டகாசமான ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டில் அந்த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட்டுங்கிற புக்லேயும் சரி, அந்த ஆடியோலையும் சரி, அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுப்பார். அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். Man becomes what he thinks about. As you sow, so shall you reap அப்படிங்கிற கான்செப்ட் தான். You become what you think about அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருப்பார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், act that part அப்படிங்கிறது. எந்த மாதிரி ஒரு பர்சனாக நீ இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த பர்சனாகவே உன்னை நினச்சி you act that part. You want to be a bank manager in the future, and if you are a student in commerce, think yourself like a bank manager already. If you would like to become a sports person in the future, think yourself as a sports person already, though you are in the practice session on the nets and on the ground. If you'd like to become an architect in the future, if you'd like to become a doctor in the future, if you'd like to become a dynamic computer engineer in the future, whatever the occupation and whatever the calling is, your own chosen occupation, and the occupationல நீங்க என்ன லேபிள்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, just see yourself, act that part, act as if, be that. Speak like that person, act like that person, think like that person, and decide like that person. Act that part அப்படிங்கிறது அதுதான் ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட்ல ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிற விஷயம். Think. You become what you think about. So think carefully, properly, and think without any limit. Imagine without any limit. யோசிச்சு பாருங்களேன், இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ்க்கு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு, இப்போ நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கிற இந்த இன்டென்சிட்டியில் இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா பிக் 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 மேஜிக் வில் ஹேப்பன். புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் இங்கே பிரச்சனை. தட்ஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஹியர். ஸோ ஜஸ்ட் இமேஜின், ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ, ஐ கிவன் தி லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட்டில் அவர் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது, அவருடைய வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் ஹி ஹாஸ் அ வெரி வெரி பேரிட்டோன் வாய்ஸ். அவர் பேசுகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு, நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது, ட்ரைவ் பண்ணும்போது, இயர்பீஸில் அவருடைய வாய்ஸை கேட்கும்போது ஐ ஃபீல் ஸோ கண்டென்டட் அண்ட் ஹாப்பி. ஏன்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் லைஃப் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி புரிய வைப்பார். ஸோ ஒரு சாதாரண லேமனுக்கு அது போய் சேரணும் இல்லையா? அதனால தான் அந்த 30-day சேலஞ்சை பற்றி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவருடைய ஃபுல் வீடியோ, இந்த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட் அப்படிங்கிறதுடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் யூ ஷுட் கிராப் த 30-day சேலஞ்ச். அந்த 30-day சேலஞ்சுன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு, 30 நாள் சில விஷயங்களை உங்களை பண்ண சொல்கிறார். அந்த 30 நாள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 30 நாளை தொடர்றது நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும். பரோட்டா காமெடி மாதிரி. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஓகே, ரைட். கோடெல்லாம் அடிச்சிருங்க முதலேருந்து அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் வேர் ஐ ரியலி லைக். அந்த பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 30 நாளில்
15 நாள் பண்ணிட்டு 16வது நாள் 17, 18, 19, 20 பிரேக் விட்டுட்டீங்கன்னா 21வது நாள் 4 நாள் பிரேக் விட்டுட்டு 5வது நாள் தொடர்றீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங். அந்த 21வது நாள் மறுபடியும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீ ஆரம்பிக்கணும். பார்ட் தி சுப்ரீம் ஃபேக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த 30 நாளைக்கு தொடர்ந்து நீங்க அதை செஞ்சிருக்கணும். சரிங்க, 30 நாளைக்கு அப்படி என்ன அவர் செய்ய சொல்றாரு? I'll read it out. First, அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் அதனுடைய தமிழாக்கம் அப்படிங்கிறத நான் சொல்றேன்.